India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. ஐயோ ஐயோ கடவுளே, அவர் போன் எடுத்து பேசணும். விக்ரம் விக்ரம், ஐயோ ஏன் விக்ரம் போனை கட் பண்றீங்க? விக்ரம், ஐயோ ஏன் விக்ரம் போனை கட் பண்றீங்க? சார், இனியா பெயில்ல வெளியே வந்தது பிடிக்காம தான் இனியாவை மறுபடியும் ஜெயிலில் போகிறதுக்காக பிளான் பண்ணுறான் சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். let me figure this mess out. I'll find a soul. சரி விக்ரம், உனக்காக நான் மறுபடியும் ரிஸ்க் எடுக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நீ மனசில் வச்சுக்கணும். சட்டத்தின் பார்வையில் இனியா இஸ் நவ் a murder case accused. Is that clear? விக்ரம், உனக்காக நான் ஒரு நாள் பர்மிஷன் கொடுக்கலாம். இந்த விஷயம் நம்ம டிபார்ட்மெண்ட் கையில் இருந்தால் இதை செய்ய முடியும். பட் இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போச்சுன்னா அவங்க இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. பார்த்துக்கோ, நீ கொஞ்சம் சீரியஸாக இரு. விக்ரம், எல்லாத்துக்கும் மேலே இந்த கேஸ் முடிஞ்சாதான் நீ நிம்மதியாக இருக்க முடியும். சரி போ, இனியா எங்கே இருக்கான்னு கண்டுபிடி. சுபாஷ் சார், முடிஞ்ச வரைக்கும் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி. ஓகே சார். சார் சார் தேங்க்ஸ். ஆனால் வேண்டாம். அதை வச்சு தீனா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். எதுக்கு? நான் அவளை கண்டுபிடிக்கிறேன் சார். நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது இருந்ததுன்னா உடனே சொல்கிறேன் சார். ஓகே ஓகே ஷுவர். சார், ஐயோ ஐயோ விக்ரம் விக்ரம் போன் எடுக்கலையே. இப்ப நான் யாருக்கு போன் பண்ணுவேன்? அத்தை நம்பர் எனக்கு தெரியாதே. ஐயோ, சூர்யாக்கு போன் பண்ணுவோம். சூர்யாக்கு பண்ணலாம். போன் எடுத்துரு சூர்யா, எடுத்துரு சூர்யா. சூர்யா ஸ்விட்ச் ஆஃபா? ஐயோ ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே. அம்மாவா? ஐயோ, எதுக்கு சிவனாண்டி அண்ணை கட் பண்றாரு? ஏதாவது பிரச்சனையா? சுபாஷ் சார், இனியா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். சார் அதான் கமிஷனர் ஒரு நாள் டைம் கொடுத்துருக்காரு சார். சார், மேடத்தை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் சார். இல்லை, அப்படிலாம் அசால்ட்டாக விட முடியாது சுபாஷ். சார் சொன்னதை கவனிச்சல்ல. கோர்ட்டுக்கு விஷயம் போச்சுன்னா உடனே அரெஸ்ட் வாரண்ட் வரும். தீனா நிச்சயமாக அதை யூஸ் பண்ணிப்பான். சார், அது எப்படி சார் முடியும்? நாம தான் தீனாவை பற்றி சார் கிட்ட தெளிவாக சொல்லிட்டோமே. நாம சொல்லிட்டோம் சுபாஷ். சாரும் அவங்ககிட்ட இதை கண்டுக்காத ஒரு நாள் டைம் கொடுன்னு சொல்லுவார். ஆனால் தீனா அதை கேட்க மாட்டான். ஏதாவது ஒரு தில்லாலங்கடி பண்ணி இனியாவை உள்ள தூக்கி வைக்க தான் ட்ரை பண்ணுவோம். சார், கமிஷனர் மீறி அவன் இதை செஞ்சிருவானா சார்? என்ன பழி வாங்கணுங்கிற அவனுடைய வெறி இதை செய்ய வைக்கும். சரி, கோர்ட்டுக்கு போவாட்டியும் வேற ஏதாவது ஒரு மாதிரி ட்ரை பண்ணுவோம். அவனை பொதுமக்கள் கிட்ட அடி வாங்க விட்டதுலேருந்து அவன் வெறி ரொம்ப அதிகமாயிருச்சு. செம்ம காண்டில் இருப்பான். ஒரு நிமிஷம். கமிஷனர் கிட்ட பேசும்போது ஃபோன் ஒன்று வந்துகிட்டு இருந்துச்சு. சரியான்னு பார்ப்போம். ஐயோ, விக்ரம் தான் கூப்பிடுறாரு. அப்படியே அரைஞ்சானா? டேய் டேய், நில்லுடா, என்ன அவுத்து விடுறா. விக்ரமுக்கு இது தெரிஞ்சா நீ அவ்வளவுதான்டா. விக்ரம் விக்ரம். என்ன சார் ஆச்சு? நிறைய கட் ஆயிடுச்சு. உள்ள இருக்கும்போது கண்டினியூஸா இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கால் பண்ணா கட் பண்றாங்க. புரியல. திரும்ப ட்ரை பண்ணி பாருங்க.
ஹலோ ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் விக்ரம். இந்த நம்பர்ல இருந்து கால் வந்தது. ஆறு இந்த அழுவா கேட்டீங்களே நீங்களா? ஆ? விக்ரம் சங்கரங்கோயில்ல இருந்து பேசுறேனுங்க. அழுவா வந்து சேர்ந்துருச்சா? ஹலோ, என்னது அல்வாவா? விக்ரம் நான் இனியா, என்ன காப்பாத்துங்க விக்ரம். விக்ரம் நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். விக்ரம் ப்ளீஸ் விக்ரம். என்னங்க இது அழுவா வேணும்னு கேட்டுவிட்டு அழுவாவான்னு கேக்குறீங்க? அழுவாதான் வந்ததுங்களா வரலையா? மாரப்பம்புள்ள பேசுறேன் நான். யோ, போன வையா. என்ன சார் ஆச்சு? யாரு? ராங் நம்பர் ஏதோ. நாம இருக்கிற டென்ஷன்ல இது வேற. ஹை, வா வா. விக்ரம் இப்பதான் அவன் புருஷன்கிட்ட பேசி அழுவா கொடுத்தேன். வேண்டான்னு சொல்லிவிட்டான். இங்க இருந்து கத்தினா அவனுக்கு கேக்குமா? டேய். வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இரு. வேணாம் வேணாம்டா, அதான் என்கிட்ட விளையாடாத. சொல்றேன். வேண்டாம், அமைதியா இரு. டேய். அதான் உனக்கு நல்லது. விக்ரம் விக்ரம் ஐயோ மாயமா, ஏன் கட் பண்ணி தொலைச்சிங்க? எங்க போனீங்க? ஃபோன் பண்ணா கட் பண்றீங்க. தெரியாம கைப்பட்டுடுச்சு. மறுபடியும் ஃபோன் பண்ண வேண்டியதானே? எவ்வளவு பெரிய ரிஸ்கான காரியத்தை செஞ்சுட்டு இருக்கோன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? சரி, அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே. அவ என்ன பண்றா? அழுது கத்திக்கிட்டே இருக்கா. அவ கத்திக்கிட்டே கடக்கட்டும், விடுங்க. சோறு வச்சிங்களா? ஆ, அதெல்லாம் கரெக்டா வச்சாச்சு. தோப்பு வீட்டுக்கு வேற யாராவது வந்தாங்களா? வேற யாரும் வரலையே, நான் மட்டும் தான் இருக்கேன். சிவனாண்டி அண்ணே, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நம்ம தூக்கி இருக்கிறது சாதாரண ஒருத்தி இல்ல, ஒரு இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிய, அதுவும் விக்ரமோட பொண்டாட்டிய. அவன் வெறி புடிச்சு தேடிக்கிட்டு இருக்கான். சின்னதா ஒரு க்ளூ கிடைச்சாலும் நம்ம கதை முடிஞ்சது. புரியுது புரியுது, நான் பாத்துக்கிறேன் பத்திரமா. ரொம்ப ஜாக்கிரதையாவும் எச்சரிக்கையாவும் இருங்க. ஏதாவது ஒண்ணுனா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சரிம்மா, சரி சரி. இனியா, உன் வாழ்க்கைய முடிச்சு வைக்காம நான் ஓய மாட்டேன்டி. இனியா என் போன் எடுத்து பேசினான்னு மாயாவுக்கு தெரிஞ்சது. கடவுளே. ச்சே. டேய், என்ன இந்த பக்கம்? ஆ? கமிஷனரை பார்த்து என் பொண்டாட்டிய காரணம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா? நான் முறைகிற எனக்கா செக் வைக்கிற? உனக்கு இருக்குடா. நீ யார்கிட்ட போய் கெஞ்சினாலும் கமிஷனரே சொன்னாலும் இனி அவ காப்பாத்த முடியாது. ஜெயில அவ அனுபவிச்சத இன்னும் அவளை அனுபவிக்க வைப்பேன். நீ கத்தணும், கதறணும். நான் அதை பார்த்து ரசிக்கணும். சார், தீனா பேசுனது கேட்டிங்களா? கேட்டிங்களா சார்? கேளுங்க சார். என்ன 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 டே, என்னடா பெருசா கமிஷனரே சொன்னாலும் இனி அவ காப்பாத்த முடியாது அப்படி இப்படின்னா போன்ல கமிஷனர் இருக்காருன்னு ஒரு பொய் சொன்னதும் இப்படி கெஞ்சற என்ன? டேய், இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. இப்ப என்ன, கமிஷனரை பார்த்து இனி அவ தூக்கி உள்ள வைங்க சார், நான் விக்ரம பழி வாங்கணும் சார், அவன் அழணும் கதறணும் அப்படி இல்லாம சொல்ல போற? கமிஷனர் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நீ என்ன ட்ரை பண்ணாலும் அதெல்லாம் நடக்காது. போ, போய் ஒப்பாரி வை. நான் நடத்தி காட்டுறேன்டா. போதும், போட. சார், சொல்லு. சார், அந்த இனியா கோர்ட் ஆர்டரை மதிக்கல சார். ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போடணும், போடல சார். சார், அவளுக்கு நீங்க வாரண்ட் இஷ்யூ பண்ணணும் சார். இப்பதான் விக்ரம் வந்து பேசிட்டு போனா. ஒரு நாள் வெயிட் பண்ணு, சொல்றேன். சார், என்ன சார் சொல்றீங்க? அவ ஒரு கொலை கைதி சார். சரியா இருக்கட்டும். அவன் ஒண்ணு ரிலீஸ் பண்ண சொல்லு. ஒரு நாள் டைம் தான் கேட்டிருக்கான். வெயிட் பண்ணுவோம். சார், என்ன சார் தப்பு சார்? கொலை பண்ணிட்டு தப்பிக்கிற நோக்கத்துல அவ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா சார். இது கோர்ட்டுக்கு தெரிஞ்சா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் சார் அசிங்கம். என்ன, நீ போய் கோர்ட்ல சொல்ல போறியா? நான் எப்படி சார்? அப்புறம் என்ன, ஒரு நாள் போறியா? தப்பு சார்.
விக்ரம் மேல நீங்க தனிப்பட்ட பாசம் வச்சிருக்கீங்க தெரியும் சார். அதுக்காக சட்டத்தை மீறி இப்படி பண்றது சரியில்லை சார். உங்க நேர்மை என்னன்னு எனக்கு தெரியும் சார். இப்போ என்ன, இனியாவை அரெஸ்ட் பண்ண உனக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணும் அதானே? ஆமா சார். சார், கமிஷனர் ஆபீஸை விட்டு வெளியே வரும்போது அந்த விக்ரம் திமிரா பேசினான் சார். கமிஷனர் எப்பவும் என் பக்கம் தான், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போறான் சார். சார், அவன் திமிர அடக்கவாவது இதை பண்ணணும் சார். இல்லைன்னா உங்களுக்கு தான் சார் கெட்ட பேரு. சரியா சொன்னியா. இப்படி நம்ம டிபார்ட்மெண்ட் சபார்டினேட்ஸ்க்கு இறக்கம் காட்டி நான் தான் என் கெட்ட பேர். பாரு, அன்னைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் குடிச்சிட்டு பப்ளிக் கிட்ட அடி வாங்கி ஒரே அசிங்கமா போச்சு. அந்த அயோக்கிய பையில காப்பாத்துனதும் ஏன் தப்பு தான். அன்னைக்கு மட்டும் அந்த குடிகாரனை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காரு. சார், யோ என்ன சாரு, நீதி நேர்மணி எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? இதே நேர்மையோட அன்னைக்கு நான் இருந்திருந்தா இந்த யூனிஃபார்மை போட்டு நீ இங்க வந்து நின்று இருப்பியா? ஏய் சார், இத பாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் கையில வந்து எந்த கேஸாவது நீ இந்த அளவுக்கு சிவியரா மூவ் பண்ணிருக்கியா சொல்லு. உனக்கு விக்ரம் மேல வன்மம் இருக்கு. அவனை பழி வாங்கறதுக்காக பாவம் அந்த இனியா கேஸ தீவிரமா மூவ் பண்ற. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். விக்ரம் தான் உங்ககிட்ட ஏதோ தப்பா. ஸ்டாப் இட். ஏதோ ஆதாரம் அது இதுன்னு காமிக்க போய் தான் இனி அவனை அரெஸ்ட் பண்ண சொன்னேன். இந்த பார், உன் பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஆள்கிட்ட காட்டின, யூ வில் see my true colors. இதோட விட்டு கிளம்பியா? சார், சொல்லு மாயா. என்னாச்சு? கமிஷனர் என்ன சொன்னாரு? சாரி, கமிஷனரு விக்ரம் பேச்சுக்கு தான் தலையாட்டுறாரு. அவன் இனி அவ கழுத்து போட வைக்க ஒன் டே பர்மிஷன் கேட்டிருக்கான். என்ன சார் இது? அவதான் வர மாட்டான்னு சொல்றேன்ல. இத நீ என்கிட்ட தைரியமா சொல்லுவ, நான் இத கமிஷனர் கிட்ட சொல்ல முடியுமா? வேற வழி இல்ல, ஒரு நாள் பொறுத்துதான் ஆகணும். ஒரு நாளா? என்ன சார்? சரி, நான் ஒன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? சொல்லு. நேரா ஜட்ஜ போய் பாருங்க, விஷயத்த சொல்லுங்க. அவங்களே நடவடிக்கை எடுப்பாங்க. அப்புறம் அந்த கமிஷனரால ஒன்னும் கிழிக்க முடியாது. அப்படி நான் கோர்ட்டுக்கு போனா இங்க கமிஷனர் என் ட்ரவுசரை கிழிச்சிருவாரு. புரியாம பேசாத. டியூட்டில நான் குடிச்ச பிரச்சனையில வசமா சிக்கி இருக்கேன். அவர் நினைச்சா இது எப்ப வேணாலும் இஷ்யூ ஆக்கலாம். என்ன சார் இது? நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. வேற ஏதாவது வழி இருக்கா? எனக்கும் ஒண்ணும் புரியல. கை கெட்டினது வாய் கெட்டாம இருக்கு. கையெழுத்து போடாம அவ அரெஸ்டானா இனி ஜாமீனே கிடைக்காது. டிபி கிட்ட சொன்னா கொலை பண்ணலடா ஏன் கையெழுத்து போடாம தப்பிக்கணும்னு மொத்த கேஸையும் அவ தலையில போட்டுருவேன். கொலைகாரின்னு ஆக்கிடுவேன். அப்புறம் ஜெயில வச்சு அவ கதையை முடிச்சிடுவேன். ஆனா இப்படி ஒரு சிக்கல் வரும்னு தெரியாம போச்சு. சார், நீங்க ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கண்ணாயுதத்தை போய் பாருங்க. இனி அவ தப்பிக்க வைக்க கமிஷனர் ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லுங்க. கோர்ட்ல அவரை கேஸ் ஃபைல் பண்ண சொல்லுங்க. நிலைமை சீரியஸ் ஆகும். கமிஷனர் ஒதுங்கி தான் போகணும். சூப்பர் யோசனை பாயா. நான் உடனே கண்ணாயிரத்தை பாக்குறேன். பேசிட்டு உனக்கு நான் போன் பண்றேன். விக்ரா, நீ அழிஞ்சடா. என்னண்ண வீட்டை அளந்துகிட்டு இருக்க? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாயா ஏதோ பேசினாலே, என்ன நடக்குது? என்னண்ண, என்னாச்சு? மாயா ஏதோ சொன்னா, நீ இப்ப ஏதோ யோசனையில இருக்க. என்ன விஷயம்? ஆமா, காலையில நீ வச்ச பொங்கல் இருக்கா? அதான் காலையிலே நல்லா இல்லன்னு காரி துப்பிட்டிய. இப்ப அது ஊசி போயிருக்கோம். இப்ப அது எதுக்கு கேக்குற? ஓ, ஊசி போயிருக்கோம்ல. கரெக்ட் கரெக்ட், நல்லதா போச்சு. முதல்ல அதை போய் எடுத்துட்டு வா. ஐயோ, அது எதுக்கு இப்ப உனக்கு? அது வேண்டாம். அட,
ஐயோ வாந்தி வரும்ண்ணே. ஆ, வாந்தி வேற வரும்ல. கரெக்ட், பிரமாதம்மா. முதல்ல போய் அதை எடுத்துட்டு வா. அட போமா, போய் எடுத்துட்டு வாமா. என்னண்ணா ஆச்சு உனக்கு? அது வேண்டாண்ணே. அட சொல்றேன்ல, போய் எடுத்துட்டு வா போ. இங்க பாருண்ணே, அது கெட்டு போயிருக்கோம், அது வேண்டாம். அட போமா, போய் எடுத்துட்டு வா சீக்கிரம். சீக்கிரம் எடுத்துட்டு வா. என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறிய நீ. நிறைய எடுத்துட்டு வா. சீக்கிரம் சீக்கிரம் வாமா, சீக்கிரம் வா. வெய் வெய் வெய். என்னண்ணே? போதும் போதும். சாம்பார். சாம்பார் ஊத்தவா? ஊத்து. என்னண்ணே இவ்வளவு பசி எடுக்குதா உனக்கு? ஐயோ வேண்டாண்ணே. என்னண்ணே? அண்ணா என்னண்ணே? ஊசி போன பொங்கல் சாப்பிட்டுட்டு எதுக்கு உனக்கு இந்த அவஸ்தை? அண்ணா ஐயோ ஐயோ அண்ணா பாத்து பாத்து. அண்ணா ஐயோ இந்த சொன்ன கேட்டதானே? உட்காருண்ண பாத்து. ஐயோ என்னண்ண நீ? நான் தான் வேண்டான்னு சொன்னேன்னு கேட்டியா? ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன செய்வேன்? கெட்டு போன பொங்கல் இப்ப வேலையை காட்டிடுச்சு போல இருக்கே. நான் தான் வேண்டான்னு சொன்னேன்னு கேட்டியா நீ? இப்ப பாரு, உனக்கு இப்படி வாந்தி மேல வாந்தியா வருது. அப்புறம் வயிறு ஏதாவது ஆயிட போகுது. என் பிளானே அதான். இத பாரு, உன் பாசம் நடிப்பெல்லாம் அப்படியே கௌரிக்கு ஃபோன் பண்ணி காட்டு. நான் இங்க டாக்டரை வர வச்சு குளுக்கோஸ் ஏத்திக்கணும். போ போய் அவளுக்கு ஃபோன் பண்ணு. என்னென்ன இது? உன் வயித்த புண்ணாக்கிக்கிட்டு என்னென்ன பிளான் இது? நீ பொங்குற பொங்குல கௌரி இந்த வீட்டுக்கு வரணும். காரணமா தான் சொல்றேன். போ போய் போனை போட்டு முதல்ல. கடவுளே, இனி அவ இன்னும் காணோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். இந்த விக்ரமும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். ஐயோ, நான் யார என்ன சொல்றதுனே தெரியலையே. ஏய் சுபாஷ், ஏய் லிசன் சார். அம்மா கேட்டா எதுவும் சொல்ல வேண்டாம், சரியா? பயப்படுவாங்க. ஓகே சார், சமாளிப்போம். Cool. சரிங்க சார். அம்மா விக்ரம், ஏவா
வா எங்கடா சுபாஷ். இனியா சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.